ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளாக் பார்க்கலாங்களா? நானும் இந்த வேலையெல்லாம் ஒரு 4, 5 நாளா செய்யணும்னு நெனச்சுட்டே இருந்தேங்க. ஆனா, இது செய்யறதுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோ, டைமோ இல்ல. இன்னைக்கு தான் வந்து அதுக்கான டைம் கெடச்சதுங்க. ஃபர்ஸ்ட்டுங்க நான் கல்லுப்பு வந்து அப்படியே கடாயில வந்து லைட்டா வறுத்து எடுத்துட்டேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தூள் உப்பு வந்து கடையில வாங்க மாட்டேங்க. அதுக்கு பதிலா இந்த மாரி வந்து ஆ கடாயில வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கலரி விட்டோம் அப்படின்னா, அதில இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் அத மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டோம் அப்படின்னா, தூள் உப்பு வந்து வீட்லயே ரெடி ஆயிடும். தூள் உப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம பாக்கெட் வாங்குனாலும் அது வந்து தீராதுங்க. அதனால நான் இந்த மாரி பண்ணிக்குவேன். அடுத்து பெப்பர் பவுடருக்காக பெப்பர வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அதையும். அடுத்து எம்ப்டி ஸ்டொமக்ல காலையில குடிக்கிறதுக்காக வெந்தய பொடிங்க. நீங்க வெந்தய பொடி அரைப்பீங்க, இல்ல இனி அரைக்க போறீங்க அப்படின்னா கூடங்க, அ கொஞ்சம் கொரகொரப்பா வெந்தய பொடி அரைச்சிட்டீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலா ரொம்ப பவுடரா இருந்தா குடிக்க முடியாத மாரி இருக்குங்க. கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டோம் அப்படின்னா, அதோட கசப்பு வந்து தெரியாதுங்க. டக்குன்னு குடிச்சிடலாம். அடுத்து அப்படியே வீட்லயே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பட்டரும் எடுத்தாச்சுங்க. இது வந்து எரும பால்ல எடுக்கிறதுங்க. அதனால ஒயிட்டா இருக்கு. அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் கண்டெய்னரையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வந்து நான் அடுத்த பேட்ச் வாங்குறேனோ, அதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ரீஃபில் பண்ணுவேங்க. நான் எப்போ கிளாஸ் கண்டெய்னர் வாஷ் பண்ணாலுங்க, நல்ல ஒரு க்ளீனான ஒரு டவல்ல தொடச்சதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர் போட்டோம் அப்படின்னா, அதில இருக்க ஈரத்தன்மை எல்லாம் வந்துரும். அதுக்காக. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நம்ம இன்னும் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்க. பாய்.